முப்போகம் விளைந்த பூமி இனி எப்போது விளையும் என்று ஏக்கப் பெருமூச்சுடன் மண்ணோடு பாதி நாள் மாடுகளோடு மீதி நாள் என்று உழன்று உழுது முடித்த சாணம் கூட விவசாயி அழுது முடிக்கும் முன்னே பொழுது விடிந்து விடுகிறது நாளே என்ற நம்பிக்கையில். ஆனால் விவசாயிகள் நலிந்து இன்றைக்கு வேரோடு வேறாக வளரும் பயிர்களுக்கிடையே தம்மை ஒன்றச் செய்து வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். கடந்த 4 வருடங்களுக்கும் மேலாக பருவமழை பொய்த்து போனதால் வேளாண்மை வளர்ச்சி தளர்ச்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த ஆண்டு பெய்த பருவமழையால் சுமார் 86,000 ஏக்கர் பரப்பளவில் கார் சாகுபடி காணும் இடமெல்லாம் விளைந்து நல்ல மகசூலை தந்துள்ளது. அம்பாசமுத்திரம், சேரன்மாதேவி போன்ற பகுதிகளில் கார் சாகுபடி அறுவடை செய்து வருகிறார்கள். எந்திரத்தை வைத்து அறுவடை அதிகமாக நடைபெற்று வரும் நிலையில் வேளாண் துறையில் குறைந்த அளவே அறுவடை எந்திரங்கள் உள்ளதால் தனியார் அறுவடை எந்திரங்களை நாடி செல்கிறார்கள். இந்நிலையில் வேளாண் துறை டயர் அறுவடை எந்திரத்திற்கு மணிக்கு 910 ரூபாயும், செயின் எந்திரத்திற்கு 1530 ரூபாயும் வசூல் செய்து வருகிறார்கள் என்றும், தனியார் அறுவடை எந்திரக்காரர்கள் அரசு எந்திரத்தை விட அதிகமாக தொகையை வசூலித்து வருகிறார்கள் என்று கவலையுடன் கூறும் விவசாயிகள், மழை இல்லாமல் பல வருடம் விளைச்சல் இல்லாமல் கிடந்த தங்கள் பூமிகளில் தற்போது விளைந்தவற்றை அறுவடை செய்யும் நேரத்தில் மழைக்காலமும் தொடங்கியுள்ளதால் தண்ணீரில் தேங்குவதற்கு முன் நெல்லை கரைக்கு கொண்டு வர கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்கிறார்கள் கவலையுடன். உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்பதற்கேற்ப ஏற்கனவே விதை, உரம், கூலி என பெரும் தொகையை செலவு செய்துவிட்டு தற்போது அறுவடைக்கும் அதிகமான தொகையை செலவிட வேண்டியுள்ளதால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகிறது விவசாயிகளுக்கு. இதை அரசு கவனத்தில் கொண்டு வேளாண் துறைக்கு அதிகமான அறுவடை எந்திரங்களை வாங்கி கொடுத்தால் விவசாயிகளின் பண விரயம் குறைவதுடன் மிகுந்த பயனும் அடைவார்கள். கடந்த 2 வருடமாக பயிரிடாம தரிசா அடைஞ்சு இப்பவும் பயிரிட்டு விளைந்து வர நேரத்தில் மழையினால் பாதிக்கப்பட்டு இப்போ நிறைய பயிர்கள் நெல் தண்ணியில் இதாகிட்டு, அதனால இப்போ கவர்மெண்ட் அறுக்க மிஷினை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்காங்க. இப்போ மணிக்கு 2100 கேட்காங்க. கவர்மெண்ட் ரூல் படி 1500 தான் நிர்ணயம் அந்த விலை. இப்போ அதிகமாக வசூலிக்காங்க. இதனால அறுக்க வரமாட்டேங்காங்க. நெல் கொள்முதல் பண்ணதுக்கும் ஆள் வரமாட்டேங்காங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இது கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். கலப்பை மாறி டிராக்டர் ஆச்சு, கமலை மாறி மோட்டார் ஆச்சு, விதைகள் மாறி வீரியமாச்சு. ஆனால் விவசாய தொழில் இன்றைக்கு வீழ்ந்தே போச்சு எனலாம். இப்படி புறக்கணிக்கப்பட்ட தொழிலாக போய்கொண்டிருக்கும் புராதன தொழிலுக்கு அரசு புத்துயிர் கொடுக்குமா? லோட்டஸ் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து பொன்மணியுடன் ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.